ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டேனால எல்லோரும் லேட்டாக தான் எந்திரிப்போம். அந்த லேட்டோட எந்திரிச்சு காஃபி போடணுமா அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் ஒரு பிஸ்கு வரும் பாருங்க, அப்பா அப்படியே ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு மேலே பாட்டி வீட்டுக்கு போனால் தாத்தா மீன் கழுவிட்டு இருந்துருக்காரு. ஏன் மார்னிங்கே மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு வேலை முடியல, மதியானத்துக்கு மட்டும் ஒரு சூடாக பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஓ, நல்ல ஐடியாவே இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் தாத்தா தான் கழுவிட்டு இருந்தாரு, நீங்கள் ஏன் மறுபடியும் கழுவுறீங்க அப்படின்னு கேட்டால் ப்ராப்பராக மஞ்சத்தூள் போட்டு கழுவலையா, அதனால் மறுபடியும் ஆயா வந்து கழுவிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு அதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்க, வாங்க மீன் எடுத்துட்டு வந்தீங்களா, உட்காந்து தேங்காய் திருவுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா தேங்காய் திரும்ப விட்டாங்க. உன்னையெல்லாம் கட்டின பாவத்துக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்லலை, தாத்தாவோட மைண்ட் வைஸ். அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு தக்காளி விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புளி தண்ணி எடுத்து நான் கீழே போயிட்டு வரதுக்குள்ள ஆயா மண்டோட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயா ஸ்டைலில் எப்படியும் ஒரு வழியாக மீன் குழம்பு ரெடி. ஆனால் தாத்தா தான் பாவம். சரி, நீ இதை கீழே எடுத்துகிட்டு போ, மதியம் அம்மா பொரிச்சா 2 பீஸ் கொண்டு வா மேலே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு மீன் பொரிச்சு திருப்தி எல்லாருமே சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.